ஹாய் டீச்சர்ஸ், எல்லோரும் டெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இன்றைக்கி என்னோடய ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தான். தமிழில் ஆல்ரெடி 6th 7th 8th எல்லாத்தோட பாடல் வரிகளையும் நான் மனப்பாடமாக படித்து முடிச்சிட்டேன். அதாவது இந்த பாடல் வரி கொடுத்து இது எந்த புக்கு, யார் எழுதுனா அப்படின்னு கேட்கக்கூடியதை படிச்சுட்டேன். இப்போ அது வந்து ஒரு ஸ்மால் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன். வீட்டில் ஒருத்தவங்க கேட்க ஆஸ் யூஷுவல் நான் வந்து டெஸ்ட்டு செல்ஃபாகவே எழுதி பார்த்தேன். இது இன்ஸ்டண்ட்டாக படித்து எழுதக்கூடிய ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி தான். ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். உடனே மார்க் பார்த்தோன்னா நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதனாலேயே நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலாம். ஈஸியாக வந்து வீட்டிலையே படிச்சுக்கலாம். வீட்டிலேயே யாராவது ஒருத்தங்க டெஸ்ட் கொடுத்தாங்கன்னா இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து நான் ஆல்ரெடி 6th வரைக்கும் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து 6th 10th வரைக்கும் தான் படிக்கிறேன். 11th 12th படிக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல. இதுவே நல்லா தரவாக முடிச்சா தான் 11th 12th போக முடியும். 6th 10th வரைக்கும் உள்ள எல்லா கிராமட்டிக்கல் பார்ட்ஸும் முடிச்சிருக்கேன். போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி ரீடர், ப்ரோஸ்மே முடிச்சிருக்கேன். இனி வந்து ஃபுல்லாகவே வந்து கொஷின் பேப்பர் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்களுக்கு போடுறதா இருந்தால் நான் எப்படி போட்டால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணணுமா, வீடியோவில் அப்லோட் பண்ணணுமா, எல்லாமே நீங்கள் சொன்னால் தான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் 6th 10th வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா தான் நமக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரிலாம் வந்து கொஷின் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். பிகாஸ் லெசனில் உள்ள ஃபுல்லாக எல்லாம் படிக்கணும்னு கூட கிடையாது. நம்ம மெயின் பிளாட்டு, இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், இப்படி தேவையானதை படித்தாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு அது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ட்ரெயினும் ஆயிடுவோம். அதனால் எதை படிக்கணுமோ அந்த ஹாட்ஸ்பாட்டை கரெக்டாக பிக் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் வீடியோவில் இங்கிலீஷில் என்னென்ன ஹாட்ஸ்பாட்லாம் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் படிக்கணுங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். அது போக போயம், ப்ரோஸில் மெயினான ஃபேக்ட்ஸு, புக் பேக் எக்ஸசைஸு, சப்ளிமெண்ட்ரி ரீடரில் உள்ள மெயின் கேரக்டர்ஸு, இதெல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து சோஷியலில் ஏஷியன் யூரோப் எனக்கு பிடிக்காத லெசன் ரெண்டுத்தையும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபுல் ரீடிங்கையும் முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தேன் தனித்தனியாக பிரித்து. இனிமேல் வந்து அதை பார்க்கணும். படிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிறதுனால அதுக்கு ஒரு டெக்னிக் பார்த்து வச்சுருக்கிறேன். அது எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்குமே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனால் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து சோஷியல் இங்கிலீஷ் மீடியமில் நோட்ஸ் கிடச்சோ இல்லை தமிழ் மீடியம் நோட்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நானும் சிக்காக இருக்கிறேன், அதே மாதிரி என்னோடய பேபியும் சிக்காக இருக்காங்க. அது போக கிறிஸ்மஸ் இது வேறு வந்திருக்கு. அதனால் என்னால் ரொம்ப படிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் படிக்க முடியுது. பிகாஸ் ஹெல்த்து இது பண்ணால் அதுக்கப்புறம் சுத்தமாக படிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் படிக்க முடியும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி போடணும், உங்களுக்கு தனி வீடியோவாக போடணுமா, இல்லை ஷார்ட்ஸில் போடணுமா, இல்லைனா டெய்லி போடுற வீடியோலேயே 5 கொஸ்டின்ஸாக போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி என்ன கொஸ்டின் பேப்பர் போடணுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. பாய், தேங்க்யூ.